ஹாப்பி குக்கிங் வித் பிரியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி சாதம் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 6 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு கப் ரைஸுக்கு 3 தக்காளி, அதனால் நான் 2 கப்பு எடுத்திருக்கேன் ரைஸு. அதுக்காக நான் 6 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் கைஸ். இப்போது 2 பெரிய வெங்காயத்தை கீறி வச்சுப்போம். கொஞ்சமாக புதினா எடுத்துக்கோங்க. நான் தக்காளி சாதத்துக்கு வந்து புதினா போடுவேன். 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, சோம்பு தூள் எடுத்துக்கோங்க. அப்புறம் பட்டை, கிராம்பு, கல்பாசி எடுத்துங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா எடுத்திருக்கேன். மல்லித்தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம், டிஸ்கிரிப்ஷனில் மெஷரிங் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா எடுத்துக்கங்க. கொஞ்சமாக கல் உப்பு. இதுக்கு நான் நெய்யும் எடுத்திருக்கேன், எண்ணெயும் எடுத்திருக்கேன். தேவையான அளவு எடுத்துக்கலாம். நெய் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு இருக்கும். இப்போ நான் 2 கப் நார்மல் ரைஸாக, வீட்டில் நம்ம எப்போயும் நார்மலாக வடிப்போம்ல, அந்த ரைஸாக நான் 2 கப் எடுத்து ஊற வச்சுருக்கேன், நல்லா கழுவி. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிப்போம். குக்கரை வச்சுக்கலாம். நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் கைஸ். இப்போ சூடானதுக்கப்புறமா நான் எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெறும் ஆயிலில் கூட செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நெய் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குமேன்றக்காக நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பே லீஃபு, பட்டை, கிராம்பு, கல்பாசி இதெல்லாம் நம்ம தாளிப்பில் சேர்த்துடலாம். இந்த நெய் வந்து நல்லா உருகி வரட்டும். இப்போ நம்ம இந்த பட்டை இதெல்லாம் சேர்த்துடலாம். ஒரு பே லீஃப் எடுத்திருக்கேன், ஒரு பட்டை, கல்பாசி கொஞ்சம், ஒரு இதில் எடுத்தால் போதும். 2-3 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய்லாம் நான் சேர்க்கலை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்குங்க. இப்போ அதை ஆட் பண்ணிவிடுவோம். இது நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சோடனே நம்ம வந்து வெங்காயத்தை சேர்த்துடுவோம். நான் வந்து 2 வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் 2 கப் ரைஸுக்கு. ரொம்ப வெங்காயம் போடாதீங்க, நல்லா இருக்காது. பாசுமதிலையும் செய்யலாம், சீரக சம்பாலையும் செய்யுங்க, இதே மெத்தடில். இப்போ நான் 2 வெங்காயத்தை நான் ஆட் பண்ணிடுறேன். இதில் கீரி வச்சும் போட்டுங்க, இல்லை பொடிசாக அரிஞ்சும் போட்டுக்கலாம் கைஸ், நம்ம விருப்பம் தான். இப்போ அது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிறது கொஞ்சம் உப்பு கூட சேர்த்துக்குங்க. அது நல்லா வதங்கணும் எண்ணெயில். ஒரு 50% வதங்கட்டும். கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கிறேன், ஏன்னா சீக்கிரம் வதங்கிடும் இல்லையா, வெந்துடும் அந்த வெங்காயம், அதுக்காக. இப்போ நம்ம புதினா ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுக்கோமா, அதில் ஆட் பண்ணிவிடுவோம். நல்லா வாசமாக இருக்கும். இப்போயே போட்டுடுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் நான் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிவிடுவோம். நான் 2மே போடுறேன், கொத்தமல்லியும் போடுறேன், புதினாவும் போடுறேன். இப்போ நல்லா வதக்கி விடுங்க. நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். 2 பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாவும் போடுறேன், காரத்துக்கு வந்து மிளகாத்தூளும் போடுறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிப்போம். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். பச்சை வாடை போகணும், அது வரைக்கும் லைட்டாக வதக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து 6 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்புக்கு 3 தக்காளி. ஸோ அதனால் 2 கப் நான் எடுத்துருக்கேன், அதுக்கு 6 தக்காளி போட்டிருக்கேன். அப்போ தான் ரொம்ப புளிக்காமல் இருக்கும். கரெக்டான இது அளவு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வதங்கட்டும். இந்த எண்ணெயிலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த பாருங்கள், வந்துருச்சு. இப்போது நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா ஆட் பண்ணிக்குவோம். சோம்புத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், காஷ்மீர் சில்லி பவுடர், நார்மல் சில்லி பவுடர், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அந்த எண்ணெயிலே நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த பச்சை வாடெல்லாம் போகணும், அதளவுக்கு நல்லா வதக்குங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் நான் வந்து தண்ணி ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். நீங்கள் வந்து அரிசி கணக்கு வச்சு சேர்க்காதீங்க. இந்த தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். தண்ணி ஊற்றினா கொஞ்சம் நல்லா கொதித்து வரும்போது அந்த பச்சை வாடெல்லாம் போயிருங்க கைஸ், அதுக்காக. கீழே அடியும் பிடிக்காது, அதுக்காக தான் நான் தண்ணி ஊற்றுறேன். இப்படி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். தக்காளிலாம் நல்லா வதங்கி, அதாவது எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தான் நீங்கள் தண்ணியை ஊற்றி அரிசி சேர்க்கணும். அப்போ தான் அந்த தக்காளி சாதம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வராமல் நம்ம எதையுமே ஆட் பண்ணக்கூடாது. இப்போ நான் 1 கப்புக்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ 4 கப் தண்ணி ஆட் பண்ண போகிறேன்.
நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் நீங்கள் போடுங்க. இதே நீங்கள் பாசுமதியோ இல்லை சீரக சம்பா எடுத்திங்கன்னா 1.5 கப் ஊற்றணும். நம்ம வீட்டில் இருக்க நார்மல் அரிசியில் நான் செய்கிறனால புழுங்க அரிசியில் செய்கிறேன். இப்போது இதில் நல்லா ஊற்றிட்டோம். உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. காரம் உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சு வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸை அதில் போட்டுடுவோம். பாருங்கள் நல்லா கொதிக்குது. ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது கைஸ். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். காலை சட்டுன்னு குழந்தைங்களுக்கு ஒரு லஞ்ச் செஞ்சு கொடுத்துடலாம். ஒரு முட்டையை கூட நீங்கள் நல்லா வேக வச்சு வறுத்து கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நான் அரிசியை போடுறேன். கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அந்த அரிசியை நான் ஆட் பண்ணுறேன். இதை போட்டு லைட்டாக கிளறி விடுங்க. இப்போ நான் கிளறிட்டு மூடி போட்டு நான் வந்து ஹை ஃப்ளேமில் வைப்பேன். எனக்கு ஆவி வந்ததுக்கப்புறம் தான் நான் வெயிட் போட்டு ஒரு 10 நிமிஷம் வைப்பேன், அவ்வளோதான். அப்படியே நல்லா உதிரியாக சூப்பராக வெந்துடும். நீங்கள் அது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேர் விசில் வச்சு 2-3 விசில் வைப்பீங்க. உங்களுக்கு எப்படி உங்கள் குக்கரை பொறுத்து எப்படி வேகணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ லைட்டாக கிளறி விட்ருவோம். உப்பெல்லாம் பார்த்துக்கலாம். இதே மெஷர்மெண்ட்டில் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாருங்கள் நல்லா இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஆவி வந்ததுக்கப்புறமா நான் வந்து வெயிட் போடுறேன். வெயிட் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணலாம். இந்த பாருங்கள் ஆவி வருது. இப்போ நான் வெயிட் போட்டுறேன். போட்டாச்சு. 10 நிமிஷம் கழித்து குக்கர் ஆஃப் பண்ணிவிடுவோம். நல்லா வெந்துடும். இந்த பாருங்கள் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள் சூப்பராக தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும், செமையாக இருக்கும். இது பார்த்திங்களா நல்லா உதிரியாக கரெக்டான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன், அதனால் உதிரியாக இருக்குது பாருங்கள். சாதமும் நல்லா வெந்துடுச்சு, மசாலாலாம் நல்லா இறங்கியிருக்கு. ஸோ இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஆஃபீஸ் போகிறவங்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாருங்கள் அடி ஒட்டவே இல்லை பார்த்திங்களா. நான் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சேன். சூப்பராக வந்துருச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பபாய். அடுத்த ஒரு ரெசிபியில் நம்ம பார்க்கலாம்.